திமுக கூட்டணியை சார்ந்த 38 உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பினீர்களே, அவர்களால் ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா? ஒரு பிரயோஜனம், ஒரு துரும்பு தமிழ்நாட்டுக்கு? மீண்டும் அந்த தவறை செய்ய போகிறீர்களா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. 38 நாடாளுமன்ற உறுப்பினர் நினைத்து பாருங்கள். 38 பேர் நீங்க தான் அனுப்பிச்சிட்டீங்க டெல்லிக்கு. அங்க போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒண்ணும் பண்ணல, ஒரு துரும்பும் பண்ணல. அது மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியை சார்ந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் யாருக்கா தெரியுமா? எனக்கு கூட தெரியல. ஏதாவது செஞ்சா தெரிஞ்சிருக்கலாம். பேர் என்ன? அந்த பேர் சொல்லவா தெரியல. ஏன்னா என்ன இந்த தொகுதி சொல்றான் பாரு என் தம்பி. 10 ஆண்டு காலம் நம்முடைய ரயில்வே துறை முன்னாள் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, ஆக்ஷன் கிங் மூர்த்தி இந்த தொகுதியில் இருந்தார். தொகுதிக்கு எவ்வளவு செய்தார். அதன் பிறகு யார் வந்தா போனா எதுவும் தெரியல. அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தொகுதி ஏரி மாவட்டம், ஆனால் ஏரிகள் இல்லை. நம்முடைய கொள்கை என்ன? ஏரி குளங்களை பாதுகாப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. பாலாத்துல தடுப்பணை கட்டணம் கட்டணும் யார் சொன்னது? ஐயா சொன்னார். பாட்டாளி முக்கிய சொல்லி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ 2-3 கட்டி இருக்கிறாங்க. எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு. இதுதான் நாங்க 25 வருஷமா சொல்லிட்டு வரோம். இது எங்களுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது நாங்க மத்தவங்க கிட்ட சொல்லி சொல்லி செய்ய வேண்டியது வேண்டாம், போதும். இனி நம்மளே செய்யணும், நாம் செய்யணும். நமக்கு இந்த அதிகாரம் வரணும். வந்தா ஒரு கையெழுத்து போட்டு ஒரு செக் டேம் இல்ல, ஒரு தடுப்பணை கிடையாது. பாலாத்துல ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்லயும் தடுப்பணை கட்டினா உங்க ஏரியில அத்தனை கிணறும் குளத்துல தண்ணி எல்லாமே ஏறிடுமே. நீ யார்கிட்ட போய் கையேந்த தேவையில்லையே. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன உங்களுக்கு உறுதி கொடுத்தாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா பாலம் தேனும் ஓடும். என்ன தப்பா? என்ன ஓடுது? சாராயமும் கஞ்சாவும் ஓடிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் ஓடிட்டு இருக்குது. நாங்க ஆட்சிக்கு வந்தா நகை கடன் தள்ளுபடி செய்வோம். ஏமா எத்தனை பேருமா உங்க நகைய கடன்ல பேங்க்ல வச்சீங்க? அதை நம்பி நிறைய பேர் வச்சாங்க. பாவம் அப்படியே போயிடுச்சு, பேங்கோட போயிடுச்சு நகை. ஏமாத்து வேலை, பித்தலாட்டம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவோம். யாராவது என் தம்பிகளுக்கு யாராவது ஒரு கல்வி கடன் எவனா தள்ளுபடி பண்ணானா? எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க திமுக. பண்ணாங்களா? ஏதாவது ஒரு விவசாயி என்னுடைய கடவுள், விவசாயி என்னுடைய கடவுள். எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயி என்னுடைய கடவுள். அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய கடனை யாராவது தள்ளுபடி பண்ணாங்களா? ஏமாத்து வேலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்ட ஒரு வாரத்தில் முடிச்சிடுவோம். முடிச்சாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் நாங்க மின் கணக்கெடுப்பு நடத்துவோம். ஏதோ மீட்டர் இருக்குல்ல, மாசம் மீட்டர் கணக்கெடுப்போம். இப்ப 2 மாதத்துக்கு ஒரு மணி எடுக்கிறாங்க. இது பாட்டாளி மக்களோட 20 ஆண்டு கால கோரிக்கை. இதெல்லாம் நம்ம கோரிக்கை எல்லாம் காப்பி அடிச்சு தான் தேர்தல் அறிக்கை அப்ப போட்டாங்க. ஆனா நடக்கல. எல்லாம் நான் கேட்கிறேன், அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல? கடந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க. என்ன நம்பிக்கையில போட்டீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம் சொன்னீங்களே. நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்களே. நம்பி ஓட்டு போட்டீங்களே. போட்டது என்ன? கிடைச்சது என்ன உங்களுக்கு? கோவிந்தா கோவிந்தா. திமுக நம்பினா கோவிந்தா கோவிந்தா நாமம். அதனால இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள். இன்னைக்கு இந்தியாவில் 7 மாநிலத்தில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் இல்ல.